ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தனது மனைவியின் பிறந்தநாள் மற்றும் மகளின் 6வது பிறந்தநாளை கொண்டாட ஆசையாக லண்டனிலிருந்து வீட்டிற்கு வந்துள்ளார் மெர்ச்சன்ட் நேவி ஆபீசரான 32 வயது சௌரப் ராஜ்புத். மனைவிக்கும் மகளுக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்க வந்த ராஜ்புத்தை திடீரென காணவில்லை. ராஜ்புத்தை அவரது குடும்பத்தினர் தொடர்பு கொண்ட போதும் ராஜ்புத் செல்போன் அழைப்புகளை எடுக்கவில்லை. ஆனால் அவரது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் கணக்குகள் ஆக்டிவாக இருந்தன. வாட்ஸ்அப்பில் மனைவி, குழந்தைகளுடன் இருக்கும் புகைப்படம், ஃபேஸ்புக்கில் பதிவுகள் என தொடர்ந்து அவர் சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இயங்கிக் கொண்டிருப்பதாக காண்பித்தது. வாட்ஸ்அப் மெசேஜிலும் சாட் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அது அவர் வழக்கமாக சாட் செய்வது போல் இல்லை. இதனால் சந்தேகமடைந்த ராஜ்புத் குடும்பத்தினர் காவல்துறையில் புகார் அளித்தனர். காவல்துறை விசாரணையில் ராஜ்புத் 15 துண்டுகளாக வெட்டப்பட்டு ட்ரம்மில் அடைத்து சிமெண்டால் பூசப்பட்டு கிடப்பது தெரிய வந்தது. இதை பார்த்து போலீசாரே அதிர்ச்சியில் உறைந்து போயினர். விசாரணையில் கிடைத்த தகவல்கள் கொலை நடுங்க செய்வதாக இருந்தது. ராஜ்புத்திற்கும் முஸ்கன் ரஸ்தோகி என்ற பெண்ணிற்கும் கடந்த 2016 திருமணமாகி உள்ளது. இவர்களுக்கு 6 வயதில் மகள் உள்ளார். இருவரும் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்டத்தில் உள்ள பிரம்மபுரியில் உள்ள இந்திரா நகரின் மாஸ்டர் காலனியில் வசித்து வந்தனர். இந்த நிலையில் ராஜ்புத்திற்கு கடந்த 2020 லண்டனில் வேலை கிடைத்ததால் தனது மனைவியையும் மகளையும் விட்டு அங்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் தனது மனைவி முஸ்கன் ரஸ்தோகிக்கு பிப்ரவரி 25ஆம் தேதியும் மகளுக்கு பிப்ரவரி 28ஆம் தேதியும் பிறந்த நாள் என்பதால் சர்ப்ரைஸ் கொடுக்க லண்டனிலிருந்து வீடு திரும்பியுள்ளார் ராஜ்புத். இந்த நிலையில்தான் 15 துண்டுகளாக வெட்டப்பட்ட ராஜ்புத்தின் உடல் ட்ரம்மில் வைத்து சிமெண்ட் கலவையால் பூசப்பட்டு கிடந்தது. இந்நிலையில் அவரது மனைவி முஸ்கன் ரஸ்தோகி எங்கே போனார் என தேடிய போது அவர் சாஹில் சுக்லா என்கிற இளைஞருடன் சிம்லாவில் குதூகலமாக இருப்பது தெரிய வந்தது. அங்க உன் புருஷன் 15 துண்டாகி கிடக்கிறான், இங்க இவனோட உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா என கண் சிவந்த போலீசார் இருவரையும் இழுத்து வந்து விசாரித்த போதுதான் திடுக்கிடும் தகவல் வெளியானது. ராஜ்புத் லண்டன் வேலைக்கு சென்றதும் பக்கத்து வீட்டுக்காரரான சாஹில் சுக்லாவுடன் நெருக்கமாயிருக்கிறார் ராஜ்புத்தின் மனைவி முஸ்கன் ரஸ்தோகி. இது லண்டனில் இருந்த ராஜ்புத்தின் காதுக்கும் சென்றுள்ளது. இதனால் வீட்டிற்கு வந்த ராஜ்புத் தனது மனைவியிடம் இது குறித்து கேட்க இருவருக்குள்ளும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முஸ்கன் ரஸ்தோகி கணவர் ராஜ்புத்தின் சாப்பாட்டில் மயக்க மருந்து கலந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. கணவர் மயக்கமடைந்ததும் காதலன் சாஹில் சுக்லாவை வரவழைத்து ராஜ்புத்தின் வயிற்றிலும் மார்பிலும் கத்தியால் பல முறை குத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ராஜ்புத்தின் உடலை ஒரு ட்ரம்மிற்குள் போட்டு சிமெண்டால் இருவரும் மூடியதாக கூறப்படுகிறது. இத்தனைக்கும் இந்த கொடூர சம்பவம் நடக்கும் போது பக்கத்து அறையில் அவரது 6 வயது மகள் உறங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறை ராஜ்புத்தின் மனைவி முஸ்கன் ரஸ்தோகியையும் அவரது காதலர் சுக்லாவையும் கைது செய்து விசாரித்து வருகிறது. இந்த கொடூர படுகொலை சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.